சாலைகளில் குடியிருப்புகளில் வெள்ளம் தேங்கி இருந்தால் அது அருகே உள்ள நீர்நிலைகளுக்கு செல்லும். ஆனால் தற்பொழுது நீர்நிலைகளிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பெருக்கெடுத்து உபரி நீராக நகரங்களுக்குள் வருகிறது. எனவே இந்த நீரை வெளியேற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு பல நாட்கள் பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னை நகர வாசிகளும் புறநகர் வாசிகளும் தொடர்ந்து தண்ணீரில் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சரியாக திட்டமிடாத ஒரு நகரமாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் அதிக நகரமயமாக்குதலில் தமிழகம் முதலிடத்தில் இருந்தாலும் கூட, வேகமாக நகரமயம் ஆகி வந்தாலும் கூட, சென்னை நகரை நோக்கியே கிட்டத்தட்ட சென்னையினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை அதிக அளவு இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கோடி பேர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கிறார்கள். எனவே இந்த சென்னை சார்ந்த வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சியாகவே இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையினுடைய நில மதிப்பும் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல சென்னையினுடைய வளர்ச்சியும் மிக பிரம்மாண்டமாகவே இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்ட வளர்ச்சியாகவே